பொசிஷன் டிரான்சிஷன் விட்ஜெட். ஸோ இது வந்து பேசிக்கலா ஒரு அனிமேஷன் கிரியேஷனா இருக்கும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிளியரா உங்களுக்கு புரியும். இது எப்படி வந்து பொசிஷன் டிரான்சிஷன்னா என்ன? இது 2மே செப்பரேட்டா இருக்கும். டிரான்சிஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பொசிஷன்னா புரிஞ்சுக்கலாம். நம்ம கோட் போடும்போது நான் வந்து சைட் பை சைடு இது எப்படின்னு நான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டேட்ல நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, கிளாஸஸ் வந்து டிஃபைன் பண்றேன். ஸோ என்னோட வேரியபிள் வந்து மை ஆப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்றேன். ஸோ இங்க வந்து சிங்கிள் ஸ்ட்ரைக்கர் ப்ரொவைடர். நம்மளுக்கு தெரியும் பேசிக்கலா அனிமேஷன் நம்ம கிரியேட் பண்ணனா, நம்மளுக்கு இந்த மாரி பேசிக் கண்ட்ரோலிங், டியூரேஷன், சின்க்ரோனஸ் அண்ட் ரிப்பீட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் நெக்ஸ்ட் வந்து டிஸ்போஸ் ஐ மீன் லீக்கேஜ் நம்ம குடுக்குற கன்டென்ட் வந்து லீக்கேஜ் ஆகாம வந்து ப்ரொவைட் பண்றது, புரொடெக்ட் பண்றது, இதெல்லாம் தான் பேசிக் கன்டென்ட். ஸோ இது ஃபாலோ பண்ணிட்டு இப்ப தான் நம்ம பில்டர்ல வந்து நம்மளோட கன்டென்ட் வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ இதுல என்ன பண்றோம்னா, க கன்ஸ்ட்ரைன்ட் டபுள் ஸ்மால் லாகோ சாரி ஸ்மால் லோகோ அண்ட் பிக் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 லோகோ வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இதுல என்னன்னா 100 அப்படி சொல்லிட்டு 200 சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ இது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நான் ரிட்டர்ன் வந்து லேஅவுட் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லேஅவுட் பில்டர் வந்து கன்ஸ்ட்ரைன் பண்றேன். ஸோ இதுல என்ன குடுத்துருக்குன்னா 2 இருக்கும் பேசிக்கா. ஒண்ணு வந்து கான்டெக்ஸ்டும் இன்னொன்னு வந்து கன்ஸ்ட்ரைன்னு சொல்லிட்டு 2 பாராமீட்டர் வந்து டிக்ளேர் பண்றேன். ஸோ இதுல என்ன பண்ணீங்கன்னா ஃபைனல் சைஸ் பிக்கஸ்ட் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன் டாட் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இந்த அவைலபிலிட்டி என்ன பண்ணுமா, உங்களுக்கு ஒரு அவைலபிள் ஸ்பேஸ வந்து உங்களுக்கு குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பாராமீட்டர் என்ன பண்ணும்னா, ஆ இப்போ நம்ம இந்த இந்த விட்ஜெட் நம்ம இந்த இந்த மெத்தட வந்து டிஃபைன் பண்ணியிருக்கலாம். கன்ஸ்ட்ரைன் டாட் பிக்கஸ்ட். ஸோ இது வந்து மேக்ஸிமம் டைமென்ஷன்ல உங்களுக்கு வந்து ஸ்பேஸ ஆக்குபை பண்ணி குடுக்குறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இவ்ளோ ஸ்பேஸ் எனக்கு வேணும். இந்த ஸ்பேஸ்ல தான் ஆக்டிவிட்டி நடக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ வந்து கன்ஸ்ட்ரைன் பண்றது. ஸோ ஃபைனல் அப்டின்னா கான்ஸ்டன்ட்டா எப்பயுமே ஒரே வேல்யூ அதே மாரி தான் நடக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு போடுறது தான் வந்து ஃபைனல் சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோட் பை நான் ரிட்டர்ன்ல வந்து ஸ்டாக் யூஸ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் பேசிக்கா ஸ்டாக் என்னன்னா, ஒரு பில்டிங் மெத்தட்ல நம்ம போடுறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணா, ஓவர்லேயிங் மல்டிபிள் விட்ஜெட். ஒரு விட்ஜெட்க்கு மேல இன்னொரு விட்ஜெட் வந்து அப்ளை பண்றதுக்காக நம்ம ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றோம். ஸோ சைல்ட்ல வந்து பொசிஷன்ட் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விட்ஜெட் யூஸ் பண்றேன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணேன்னா, ஃபாலோயிங் வர ரெக் ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம வந்து டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இது வந்து கன்ஜெக்ஷன் அனிமேஷன் ஆக்டிவிட்டிக்காக யூஸ் பண்றோம். ஸோ கன்ஜெக்ஷன் அனிமேஷன் ஆக்டிவிட்டில ரிலேட் ரிலேட்டிவ் ரெக்ட் ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ பேசிக்கா இது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு 2 ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் வந்து பில்ட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஃபாலோட் பை நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, ரெக்டா அ ரிலேட்டிவ் ரெக்ட் டாட் ஃப்ரம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு டிஃபைன் பண்ணோம். ஸோ இது என்ன பண்ணா, பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலி இது எல்லாமே பேசிக்கா ஒரு கர்வ் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிய கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ கர்வ்னா பேசிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, ஏதோ ஒரு சர்க்குலர் பால் கிரியேட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க. ஸோ இதுல என்ன பண்ணா பிகின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு குடுக்குறீங்க. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் பொசிஷன் ஆஃப் ரிலேட்டிவ் ஆ ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள்காக இனிஷியல் பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க. ஸோ லெஃப்ட், ரைட்ன்னு சொல்லிட்டு பொசிஷன் வந்து பில்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபாலோயிங் தட் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா பிக்கஸ்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்றேன். ஸோ இது டிவைடட் பை 2 அப்படின்னு குடுக்குறேன். ஸ்மாலஸ்ட் டிவைடட் பை 2. ஸோ உங்களுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகும். ஸோ இது எல்லாம் பேசிக்கா ஸ்மால் லோகோ அண்ட் ஸ்மால் லோகோன்னு சொல்லிட்டு 2 குடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணும்னா, உங்க பிக்கஸ்ட் லோகோல வந்து என்ன ஆகணும்? ஸோ இது வெரி பிகின் ஆயிடுச்சு. ஸோ இதுவரை என்ன ஆகும்னா, ஒரு சம் ஸ்பேஸ உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி குடுக்கணும். இப்ப கீழ பிகின்னா ஸ்டார்ட்டிங் இது மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பொசிஷன் ஸ்பேஸ் இண்டிகேட் ஆயிடும். ஃபாலோட் பை எண்டுல ரெக்ட் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஃபைனல் பொசிஷன் வந்து டிட்டர்மைன் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் பொசிஷன என்ன டிட்டர்மைன் பண்ணும்னா, அதே போல ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஃபைன் பண்ணீங்க. அதே பாராமீட்டர் டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறீங்க. ஸோ இந்த பாராமீட்டர்ல நான் என்ன குடுத்தேன்னா, பிக் லோகோக்கான பாராமீட்டர். இது ஸ்மால் லோகோக்கான பாராமீட்டர். ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளேஸ்ல போயிடுச்சுன்னா, அந்த கர்வோட பால் வந்து என்ன ஆகும்னா, ஸ்மால் லோகோவாகும். ஸோ ஸ்பெசிஃபிக்கான எண்ட் பொசிஷன் போணும்னா, நம்மளோட லோகோ வந்து பிக்
லோகோவா மாறும். ஸோ வந்து எந்தெந்த பொசிஷனுக்கு எப்பப்போ நம்மளோட லோகோ வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம இப்ப டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பொசிஷன் டிரான்சிஷன் அர்த்தம். ஸோ மாறுபடுறது. ஒரு பிளேஸ்க்கு இன்னொரு பிளேஸ்க்கு மாறுறது தான் வந்து டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாலோட் பை நம்ம இது கம்ப்ளீட் பண்றதுக்கு பிக்கர்ஸ் குடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து அனிமேட், கர்வ் அனிமேஷன் குடுக்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட கர்வ் அனிமேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கான யூஸ் பண்ற அனிமேஷன் டிரான்சிஷன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து கர்வ்ட் அனிமேஷன் யூஸ் பண்ணதால, அதோட பேரண்ட் வந்து எனக்கு கண்ட்ரோல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதுல என்னன்னா கண்ட்ரோல், ஸ்லோ, மிடில். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்லோ டவுன் ஆகுற கண்ட்ரோலபிள் கண்ட்ரோல் வச்சு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ மீடியம், ஃபாஸ்ட்டா இல்லாம ஒரு ஸ்லோ டவுன் கண்ட்ரோல் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் கண்ட்ரோல் பண்ற விட்ஜெட். ஸோ ஃபாலோட் பை நான் வந்து பேடிங் குடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து 8 இதோட கண்டெய்னர் ஆகணும். பேசிக்கான கன்டென்ட். ஸோ எப்படி வந்து நம்மளோட கர்வ் அனிமேஷன் வந்து கலர்ஃபுல்லா மாத்தலாம்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் டெக்கரேஷன். ஸோ இது வந்து ஷேப் வந்து எனக்கு பாக்ஸா இருக்கணும். பட் இது வந்து எப்படி இருக்கணும்னா சர்க்குலரா இருக்கணும். என்னோட ப்ராப்பர்ட்டியோட கலர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ கலர்ல இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட டோட்டலான ரிலேட்டிவ் பொசிஷன் டிரான்சிஷன் சொல்லுவாங்க. நம்ம பொசிஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. அது எங்கெல்லாம் போனா எப்பலாம் டிரான்சிஷன் ஆகும்னு சொல்லியாச்சு. நம்மளோட ப்ராப்பர்ட்டி எந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம் ரன் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பால் வந்து ஃபர்ஸ்ட் எண்டிங் பொசிஷன் வரும்போது பிக் ஆகும். ஸோ ஃபைனல் ஸ்டார்ட்டிங் பொசிஷன் போகும்போது ஸ்மால் ஆகும். ஸோ இந்த மாரி ஒரு அனிமேஷன் கிரியேஷன் பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும்னா, பொசிஷன் டிரான்சிஷன் வச்சு பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இது மட்டும் கிரியேட் பண்ண தேவையில்ல. நம்ம ஒரு பொசிஷன ரீச் பண்ணா நம்மளுக்கு எந்த செக்டார் மூலியமா ரீச் ஆகணும். ஸோ இந்த பக்கம் கீழ வந்தா எந்த கன்வர்ஷன்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி விசிபிள் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் மூலியமா நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம்.